ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 2022 நடைபெற்றது. அதில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வித் புக்லேருந்து எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்ற முழு ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்றதுனா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இது எங்கேருந்து கேட்டாங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது, ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 134 கேட்டிருக்காங்க. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நிலை அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குங்க. ஓகே, நீங்கள் புக்கை படித்தாலே தாராளமாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டடக்கல், எலிபண்டா கோவில், எல்லோராவலம், மாமல்லபுரம். இந்த கொஷின் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருந்திருக்குன்னா யூனிட் 3 குப்தர்களில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தாங்க இருக்குது. இது ஆக்சுவலாக புக் பேக் கொஷின்ங்க. இதில் பாருங்களேன், குப்தர்களோட குடைவரை குகைகள் அஜந்தா, எல்லோரல்லா அப்படின்ற 2 இடம் மகாராஷ்டிரா இருக்குது. பாக்குன்றது மத்திய பிரதேஷ், உதயகிரின்றது ஒடிஷா ஆகிய இடங்களில் காணப்படுதுங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2024 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக இங்கேருந்து அது கேட்டிருக்காங்கன்றதாங்க மேட்ரு. ஓகே, கலை மற்றும் கட்டடக்கலையில் ராஷ்டிரகூட்டர்கள் பணியில் தான் உங்களுக்கு எல்லோரலாவில் எலிபண்டால காணப்படுறது ராஷ்டிரகூட்டர்களுங்க. இதை வச்சே நீங்கள் அழகாக இதை ஃபில்அப் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எலிபண்டா குகையில் யாருன்னா ராஷ்டிரகூட்டர்கள் தெளிவாக தெரியும் நமக்கு. எலிபண்டா, எல்லோரல்லா இவங்க 2 பேருமே. மாமல்லபுரம், நரசிம்மன். ஸோ சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, 134 தான் கரெக்ட். ஒன்னுனது பட்டடக்கல், வாதாபி, சாளுக்கியர். இரண்டாவது தப்பு. எலிபண்டா குகைகள் ராஷ்டிரகூட்டர்கள் தான். அசோகரம் கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. எல்லோரும் ராஷ்டிரகூட்டர்கள் கரெக்ட் தான். மாமல்லபுரம், முதலாம் முன்னேசம் கரெக்ட் தான். இது முழுக்க ஸ்கூல் புக்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஆக்சுவலாக இதை பேஸாக வச்சு தான் 2024 இதே கொஷினை வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது இதே கொஷின் இதே ஆப்ஷன் வச்சு இதில் எது பொருந்தாது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள், அதாவது குப்தர்கள் காலத்து குடைவர் கோயில்கள் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து நீங்கள் 2024 ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாட்டினாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாக வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்து பயன்பெறணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்களேன், குப்தர்கள் அசால்ட்டாக ஒரு கொஸ்டின் எப்பயோ வருதுங்க. குப்தர் காலத்தோட நிலங்களை வகைப்படுத்துங்க. இது ஆக்சுவலாக பாக்ஸ் கண்டென்ட். இது எங்கே இருக்குன்னா 6th புக்கில் இருக்க 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 127 யூனிட் 3 அதாங்க குப்தர்களில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், சேத்ரா அப்படின்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம். இப்போ பார்த்தீங்கன்னா கீலா அப்படின்றது தரிசு நிலம். அப்ரகாதா அப்படின்றது வனம் அல்லது காட்டு நிலங்கள். பஸ்தி அப்படின்றது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. இப்போ சேத்ரானா நம்ம சேத்துல தாங்க வேளாண்மை பண்ணுவோம். விவசாயம் எதில் பண்ணுவோம்? சேத்துல தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ கீழா அப்படின்றது தரிசு நிலங்களா? இப்போ நமக்கு தரிசுன்னு எது சொல்லுவோம்? நமக்கு யூஸே இல்லாமல் போவதான் தரிசு. நம்ம கீழே போடுறது தான் தரிசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழான்றது தரிசுன்னு வச்சுக்கோங்க. அப்ரகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கவங்ககிட்ட நம்ம யார்கிட்ட போய் அபகரிக்கிறாங்க இந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள்ன்றதை தான் நம்ம எல்லாத்தையும் அபகரிக்கிறோம் அப்படின்றதான் மெயின். ஸோ கதா அப்படின்றது வனம் அல்லது காட்டு நிலங்களும் வச்சுக்கோங்க. இப்போ வஸ்தி அப்படின்றதுனா வசதியானவங்க எங்கெங்க இருப்பாங்க? குடியிருப்பதுக்கு உகந்த நிலங்கள்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டாலே போதுமானது உங்களுக்கு. இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷின் ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா அதே குப்தர்களே வந்திருக்கு பாருங்களேன். இதுவும் குப்தர்களில் யூனிட் 3ல கேட்கப்பட்ட கொஷின் தான். குப்தர்களில் 6th யூனிட் 3rd டேர்ம் தான் அது. பேஜ் நம்பர் 124 இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? பொறுத்துகளை வாரகமித்திரர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வாரகமித்திரர் யார்? இங்க இந்த இடத்துல வாரகமித்திரர் ஒரு வானியல் அறிஞர். பொருந்ததுங்களா? காளிதாசர் பாருங்களேன். காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ அமரசிம்கா யாருன்னு பாருங்க, அகராதியல் ஆசிரியர். அப்படி டிட்டோவா இருக்கு பாருங்க. தன்வந்திரின்றவர் யாரு? மருத்துவர். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஸ்கூல் புக்கை படிங்கள் அப்படின்றது எனக்கு புரியுது. ஒவ்வொரு கொஷனுக்கு நான் ஸ்கூல் புக்கை படிங்கன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, ஸ்கூல் புக்கில் அந்த கொஷின் கேட்குறாங்க, தயவுசெய்து நீங்கள் அவுட் ஆஃப் போய் படிக்காதீங்க அப்படின்றது தாங்க. நெக்ஸ்ட் கொஷின்.
அகலாராய்ச்சி இடங்களே அதனோட மாவட்டத்தோட பொறுத்துக்கன்னு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். சரிங்களா? அது நமக்கு நல்லா தெரியும். கொற்கை துறைமுகம் எங்க இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கும்? நமக்கே தெரியும் தஞ்சாவூர்ல தான். குருமன்மேடு அரியலூர். இந்த டீட்டெயில் எல்லாமே புக்கில் தாங்க இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளியில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸ் புக்கில் இந்த டீட்டெயில் இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழடி அப்படின்றது தொல்லியல் களம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் விஷயம். சரிங்களா? இது எல்லாமே புக்கில் தான் இருக்கு. நம்ம புக்கை படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடலாம் அப்படின்றதாங்க விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டதில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்றாங்க. இப்போ சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டது கரெக்ட் தான். இது வந்து நம்ம இங்கேயே மென்ஷன் ஆயிருக்கும். சிவாஜியோட பாதுகாவலரான தாதாஜி கொண்டது அப்படின்றது வந்திருக்கும். எயித்தோட ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு 7th கேட்டிருக்காங்க. மராத்தியர்கள் இன்வால்வ் பார்த்தீங்களா? புது புக்கில் 7th தெளிவாக கேட்டிருக்காங்க இதை. அடுத்து பாருங்க, சிவாஜி வந்து ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்றதுல இருக்கு. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடி சுட்டுவார்னா சிவாஜி வந்து ரெய்கார் அப்படின்ற கோட்டையில தான் முடி சுட்டி கொள்வார். இது வந்து 8th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்கில் இருக்குங்க. அதில் இருக்கு. அந்த இடத்துல தான் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படின்ற விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க, சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1660 சூறையாடினர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாடி தனது படைகளை அனுப்பி வைத்தார். ஸோ இதாங்க தப்பு. ஏன்னா இது 1664, அது 1665 மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் 1674 சத்ரபதி என் பேரில் முடிசூட்டி கொண்டார். இது கரெக்டு தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட் இருந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1665 அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றத வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப்புக்கு வந்து சிவாஜி அடக்கிறதுக்கு ராஜா ஜெய்சிங் அப்படின்றவர் அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த டைமில் சிவாஜி எல்லாரும் சூழ்ந்துருவாங்க. வேற வழியே இல்லாமல் புரந்தர் உடன்படிக்கையில் அவர் கையெழுத்திடுவார். அந்த டைமில் அவர் அங்கே இருந்திருந்தா சிவாஜி வந்து சூரத்தை எப்படி சுரையாடி இருக்க முடியும் அப்படின்றத விஷயமா இருக்கணும். ஓகே, எல்லாமே ஸ்கூல் தாங்க. ஸ்கூல் புக்கை படித்தாலே நமக்கு தெளிவாயிடலாம். நெக்ஸ்ட் இதில் பொறுத்து கேட்டிருக்காங்க, சிந்துவெளி நகரங்களை அகலாராய்ச்சியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெளிவாக லோத்தல் மட்டும் தெளிவாக தெரியுங்க. சிந்துவெளி நாகரிகம் 11th ஸ்டாண்டர்டோட எத்திக்ஸ் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரே ஒரு யூனிட்டை படித்தாலே அதில் பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சான்னா SR ராவ் அப்படின்ற டீட்டெயில் வந்து தெளிவாக இன்வால்வ் ஆயிருக்குங்க. மற்றபடி நம்ம இது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் டேர்மில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிச்சுக்கணுங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே படிச்சீங்கனாலே போதுமானது. ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் இது 2 இருந்தாலுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற்றுலாங்க. நான் வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 2019 ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்ற முழு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.